உலகம், நிலம், குலம், பண்பாடு, சமூகம் ஆகியவற்றில் அலைமோதுகின்ற சமகால நிலவரத்தின் மீதான பார்வை. தமிழ் முரசத்தின் வான்வெளியில் கருத்துக்களை காவி வருகின்றது நிலவரம். வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு நிலவரம் நிகழ்ச்சியோடு சந்தித்துக் கொள்கின்றோம். கோடைகால விடுமுறையை தொடர்ந்து மீண்டும் நிலவரம் நிகழ்ச்சியோடு இணைகின்றோம். இன்றைய நிலவரம் நிகழ்ச்சியில் சமகால அரசியலை அறிந்து கொள்வதற்காகவும் தாயகத்தில் எப்படியான அரசியல் வேலைகள் முன்னெடுக்கப்படுகின்றது, அங்கு எப்படியான நிலைப்பாடு தற்போது இருக்கின்ற என்ற விடயங்களை அறிந்து கொள்வதற்காகவும் தாயகத்திலே வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் போராட்டத்தை தொடர்ச்சியாக முன்னின்று நடாத்தி வருகின்ற ராஜ்குமார் அவர்களை இணைத்திருக்கின்றோம். இதற்கான விடயங்களை அவரோடு இணைந்து பேசிக்கொள்ளலாம். வாருங்கள் உறவுகளே. அந்த வேளை ராஜ்குமார் அவர்களை அன்போடு வரவேற்றுக்கொள்கிறேன். வணக்கம் ராஜ்குமார். வணக்கம் மனோண்ண. வணக்கம் தமிழ் சம்மான நேயர்களே, தமிழர்களுக்கு வணக்கம். ஆமாம் ராஜ்குமார், வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய போராட்டம் இத்தனை சவால்களையும் கடந்து, துன்ப துயரங்களையும் கடந்து, இந்த போராட்டத்திலே போராடிய எங்களுடைய உறவுகளுடைய இழப்புகளையும் கடந்து தொடர்ச்சியாக தங்களுடைய இலக்கை நோக்கி போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த போராட்டத்தினுடைய நிலைப்பாடு என்ன நிலையில் இருக்கின்றது? இந்த போராட்டம் தொடர்பாக வெளிநாடுகளிலிருந்து வருகின்ற அரசியல்வாதிகளோ அதிகாரிகளோ உங்களோடு என்னத்தை பேச விளைகின்றார்கள்? அப்படியான கருத்துக்களை உங்களோடு பேசிக்கொண்டிருக்கின்றார்கள்? அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு 2725வது நாள் வவுனியாவில் காணாமலாக்கப்பட்ட தமிழர் தாய காணாமலாக்கப்பட்ட சங்கம் தொடர்ந்து இரவு பகலாக அந்த போராட்டம் வந்ததில் எங்களோட போராட்டம் தொடர்றது. பல நெருக்கடிகளுக்கு மத்தியிலையும் பல இழப்புகளையும் தாண்டி பல 16க்கும் மேற்பட்ட தாய்மார் எங்களோட வவுனியாவில் போராட்ட பந்தலில் இறந்து தாய் தந்தை இறந்த பிறகும் வடக்கு கிழக்கு சார்ந்து 180க்கும் மேற்பட்ட தாய்மார் இறந்ததை தொடர்ந்தும் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்குது. அதில் எங்களோட அண்மையில் எங்களோட போராட்டத்தோட, அதாவது காணாமலாக்கப்பட்டோட போராட்டங்கள் ஆரம்ப காலத்தில் போராடி இருந்தாலும் ஒரு மக்கள் போராட்டமாக, அது பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட ஒரு தன்னெழுச்சி போராட்டமாக அதை மாற்றி அமைக்கிற வேலை திட்டங்களில் எங்களோட இணைஞ்சு அதில் பணியாற்றி முக்கிய பங்காற்றி இருந்த ஈழம் சேகுரா, அது வவுனியா பிரஜை குழு தலைவராகவும் புனித பூமி அன்பு இல்லத்தில் வளர்ந்த செஞ்சோலையில் வளர்ந்து இந்த தமிழீழ விடுதலை புலிகளின் நிதர்சனத்தில் பணிபுரிந்து அதன் பின்பு அவருடைய தமையன் காணாமலாக்கப்பட்ட செஞ்சுடர் வளர்ப்போர் முனை தளபதியாக இருந்தவற்றை தம்பியாருமான இளம் சூரா அவர்கள் மாரடைப்பு காரணமாக திடீர் மரணம் ஒன்று ஏற்பட்டிருந்தது. அது போராட்ட காலத்தில் தாய்மாருக்கு ஒரு சரியாக சொல்லனா துயரத்தை தந்திருந்தது. இந்த இடத்துல ராஜ்குமார், இந்த மாரடைப்பு குறிப்பாக முன்னாள் போராளிகள் இட்டவரை இளவயதில் மாரடைப்பால் இறந்திருக்கின்றார்கள். புனர்வாழ் முகாமிலிருந்து வந்ததற்கு பிற்பாடு அவர்களுடைய வாழ்வு என்பது குறுகிய காலமாக இருப்பதாகவும், இதற்கு காரணம் திட்டமிட்டு இந்த போராளிகள் படுகொலை செய்யப்படுகின்றார்கள் என்ற குற்றச்சாட்டும் பலரால் முன்வைக்கப்படுகின்றது. நீங்கள் இதை எப்படி பார்க்கின்றீர்கள் ராஜ்குமார்? ஆம், இது ஒரு துன்பகரமான ஒரு பெரிய மிகவும் வேதனையான துயர் சோய்ந்த விடயம். ஏனெண்டா இந்த விடயம்தான் எங்களை இனத்தில் இனத்துக்காக வேண்டி போராடி இனத்துக்காக வேண்டி ஒரு இனத்தின் அடையாளமாக இருக்கிறவர்களை பாதுகாத்து அந்த விடயங்களை பேச வேண்டிய தருணங்களை தவிர்த்து, இது ஏற்கனவே ஒரு இடையில ஒருக்கா பேச பொருளாக அது இல்லாமல் திட்டமிட்டு அற்று போக செய்யப்பட்டது. ஆனால் இதுதான் ஒரு இதை பற்றி கதைச்சா தான் இந்த மருத்துவ துறையில் பற்றி தமிழ் மக்கள் எந்த தூரத்துக்கு அதை தெரிஞ்சு கொள்றதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம். ஏனெண்டா
பேச வேண்டிய விடயங்கள் மறைக்கப்படுது, கேட்க வேண்டிய விடயங்கள் கேட்கப்படுது, விடுதலைகள் கேட்கப்படாமல், எங்களுக்கான இனப்படுகொலைக்கான நீதிகள் கேட்கப்படாமல், தமிழ் மக்களுக்கான தீர்வுகள் கேட்கப்படாமல், அதாவது தமிழ் மக்களுக்கான அதிகாரத்தோட உள்ள ஒரு இறையாண்மை உள்ள தீர்வுகள் பேசப்படாமல் கடந்து போகிற விடயங்கள்லாம் இங்கே அதிகமாக நிகழுது. அதில் வந்து மிக முக்கியமானது வந்து இந்த கேட்க நாளைக்கு அதை முக்கியமாக இந்த இளம் சேவராவை பற்றி சொல்லப்போனால் அவருக்கு வந்து அது இவற்ற மரணத்தோடு அந்த குடும்பத்தில் எவரும் இல்லை. தமையன் காணாமலாக்கப்பட்டார், தாய் தந்தையிலும் இறந்துட்டோம். அவரை பற்றி பேசுகிறதுக்கு இங்கே அவரை பற்றி கதைக்கிறதுக்கு இல்லாட்டி நாளைக்கு காணாமலாக்கப்பட்ட செஞ்சுரார் மாஸ்டர் என்ற அந்த தமையனை தேடுறதுக்கும் நாளைக்கு ஒருத்தருமே இங்கே இப்போ இல்லை. அந்த ஒரு பெரிய ஒரு சாட்சியமும் ஒரு முக்கியமான விடயம் மறைக்கப்படுது. அதாவது இறுதி நேரம் சரணடைந்த வெள்ளக்கொடியுடன் சரணடைந்த இடத்துல இருந்த அந்த செஞ்சுரார் மாஸ்டர் பற்றி பேசுறதுக்கு இன்றைக்கு யாரும் இல்லை. அப்போ இது ஒரு பெரிய ஒரு இனத்துக்கான ஒரு இன வாழ்வுரிமைக்கான முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து இங்கே பேசுறதுக்கு கதைக்கிறத தவிர்த்து வேறு விடயங்கள் பேசப்படுது. மக்கள் உணர்ச்சி வசப்படக்கூடிய, மக்கள் சிந்தனையை மாற்றக்கூடிய செயற்பாட்டு திட்டங்களில் வந்து பல நிகழ்வுகள் நடக்குது. சம நேரத்தில் மக்கள் வந்து சிதறடிக்கப்பட்டிருக்கிறோம், சிந்தனை சிதறடிப்போன்று நடந்துருக்கு. இதை நாங்கள் அதை நாங்கள் எப்படி பார்க்குறோம்டா, நாங்கள் தொடர்ந்து போராடணுமன்றதை தான் இது எங்களுக்கான விடுதலையை பெறும்பறை நாங்கள் தொடர்ந்து போராடணுமன்றதை தான் இந்த நிகழ்வுகள் எங்களுக்கு தருது. அதால் நாங்கள் எங்களை அந்த கோரிக்கையில் வந்து நாங்கள் உலகத் தமிழர்கள் அனைவரும் எங்களுக்கான பணிகளை நாங்கள் தொடர்ந்து செய்வோம். இதிலே ராஜ்குமார், நீங்கள் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான விடயம், அதாவது 2009ஆம் ஆண்டு எமது மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டு ஒரு தமிழின அழிப்புக்கு பிற்பாடு எங்களுடைய விடுதலை போராட்டத்தினுடைய அந்த பலம் அமைதியாக்கப்பட்டதுக்கு பிற்பாடு இந்த புலம்பெயர்ந்து வாழ்கின்ற தமிழ் மக்கள் ஒரு பலமாக இருந்தார்கள். அரசியல் ரீதியாக தமிழ் மக்களுக்கு உரிமை பேசுவதற்கு பலமாக இருந்து தொடர்ச்சியாக அந்த அரசியல் உரிமைகளை இந்த உலக பரப்புகள் என்று பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு பிற்பாடு தாயகத்திலும் தொடர்ச்சியாக மக்கள் தங்களுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்காக போராட்டங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். பல்வேறு கூறுகளாக போராட்டங்களை செய்யக்கூடியதாக தான் அங்கு இருக்கின்றது. காரணம், நீங்கள் சொன்ன ஒரு முக்கியமான விடயம் அங்கே தொக்கி நிற்கின்றது. தமிழ் மக்களை சிறுக சிறுக பிரித்தாளுகின்ற அந்த தந்திரத்தை எங்களை அழித்த எதிரிகள் கச்சிதமாக செய்கின்றார்கள். 2009 இற்றை வரை கச்சிதமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதாவது எங்களுக்கு நடந்தது தமிழின அழிப்பு, இந்த தமிழின அழிப்புக்கு சர்வதேச விசாரணை வேண்டும், இதற்கூடாகத்தான் தமிழ் மக்களுக்கு நியாயமான தீர்வு கிடைக்கும் என்ற விடயத்தை நீங்களும் உலகத்தில் வாழ்கின்ற அத்தனை தமிழ் மக்களும் தொடர்ச்சியாக இந்த சர்வதேசத்திடம் கோரிக்கையாக முன்வைத்து போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார்கள். ஆனால் இந்த சிந்தனைகளை சிதறடித்து இந்த போராட்டங்களை மழுங்கடிப்பதற்காக இன்னொரென்ன விடயங்களை சீர்தூக்கி அல்லது அதை பூதாகரமாக்கி புரட்சியாக்கி தமிழ் மக்களுடைய விடுதலை போராட்டத்தை சிதைத்து சின்னாவினப்படுத்துவதற்கான முயற்சிகள் தொடர்ச்சியாக நடைபெறுகின்றது. அதிலும் சிறு கூறுகளாக பிரிக்கின்ற அளவுக்கு இன்று நிலைமை மாறியிருக்கின்றது. இந்த நிலைப்பாடு எங்களுடைய இந்த விடுதலை போராட்டத்தை எந்த அளவுக்கு பாதிக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? அது தொடர்ந்து விடுதலை போராட்டம் தன் இலக்க அடைஞ்சதால, இலக்குண்ட முடிவை கண்டதால தான் அதுக்கான தீர்வை வழங்காமல் இருக்கிறதுக்கான சூழ்ச்சியாக தான் இந்த வேலை திட்டங்கள் நிகழ்த்தப்படுது. அதாவது நாங்கள் ஒரு குவியத்தில் வந்து எங்களோட சிந்தனையை வந்துடக்கூடாது, அதை நோக்கி நாங்கள் கிளந்துடக்கூடாது. ஏன்னா உலக பூகோள சூழல் அப்படியான தன்மையில்தான் இருக்குது. அதால தான் இந்த இப்படியான விடயங்கள் எங்களுக்கு அதீதமாக, எங்களுக்கு நெருக்கடிகள், எங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகள் கூடைகளை நாங்கள் பலமாக இருக்கிறோம்ன்றதை தான் அது உணர்த்துது. தமிழ் மக்கள்லாம் இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு உலகம் முழுக்க இல்லாட்டி வடக்கு கிழக்கு அதோட இந்த இந்து பசிபிக் கடல் சார்ந்து தமிழ் மக்கள்கிட்ட பிரச்சனை முக்கியத்துவம் பெறுது. ஒரு இனப்படுகொலை நடந்ததுன்ற விளைவுகள் இப்படித்தான் இருக்கும். அப்போ அதற்கேற்ற மாதிரி நாங்கள் எங்களோட போராட்டங்களை போராடுறவர்கள் சரியாக போனோம். அதால் எங்களை வெளிநாடுகளோட இல்லாட்டி நாங்கள் புலம்பெயர்ந்த மக்களோடு இணைந்து நாங்கள் செய்ய வேண்டிய சரியான வேலை திட்டங்களை
திசை திருப்புறதுக்கான முயற்சிகளாக வந்து இது எங்களை சிறுக சிறுக வேறு வேறு திட்டமிட்ட ரீதியில் உருவாக்கப்படுற விஷயங்கள் இது நடக்குது. ஆனால் இது வந்து எங்களுக்கு வந்து இப்போ எங்களை போராடுற தாய்மார் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் உறுதியாக இருக்கிறபடியால் எங்களுக்கு அதில் நம்பிக்கை இருக்கிறபடியாக நாங்கள் இந்த போராட்டத்தை இன்னும் தீவிரப்படுத்தணும், தொடர்ந்து போராடணுன்றது தான் இது எங்களுக்கு மீண்டும் மீண்டும் உத்வேகப்படுத்துது. இந்த வேளையிலே பூகோள அரசியல் சார்ந்தும் நாங்கள் சில விடயங்களை பேச வேண்டிய தேவை இருக்கின்றது ராஜ்குமார். இன்றைய காலப்பகுதியில் இந்த பூகோள அரசியல் என்பது ஸ்ரீலங்காவினுடைய தொண்டையை நெரித்து பிடித்து கொண்டு இருப்பது போல் தெரிகின்றது. இந்த அரசியலுக்குள் நின்றுதான் ஸ்ரீலங்கா தன்னுடைய அரசியலை நிகழ்த்த வேண்டிய தேவையும் இருக்கின்றது. இதற்குள் தமிழ் மக்களுடைய அரசியல் எந்த நிலையில் இருக்கின்றது? முதலும் நான் கூறியது போல நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்மையில் வந்து அமெரிக்க இராணுவத்தோடு சேர்ந்து கூட்டு பயிற்சி ஸ்ரீலங்கா இராணுவம் மாலத்தீவு இராணுவம் ஈடுபட்டிருந்ததை நாங்கள் ஒரு செய்தியாக கவனித்தோம். அதே நேரத்தில் இலங்கைக்குரிய இறைமையை பாதுகாக்கிறதுக்கு அந்தி நவீன ஆயுதங்களை வழங்க தயாரான்னு சீனா அறிவிக்குது. அப்போ அது வந்து இப்போ தமிழ் மக்கள் பிரச்சனை சார்ந்து தான் நாங்கள் இருக்குது, அந்த முக்கிய புள்ளியில் அது இணையுது. அப்போ தமிழ் மக்களை வந்து இது நடக்கிற விஷயங்கள் எல்லாம் சின்ன சின்ன விஷயம். தமிழ் மக்கள் வந்து 2009 கட்டுக்கோப்பான ஒரு உயர்ந்த விடுதலை போராட்டத்தின் மூலம் நெறிப்படுத்தப்பட்ட மக்கள் வந்து ஆயுத மௌனிப்புக்கு பின்பு ஒழுக்கமாக இருக்கணும். புலம்பெயர் தேசத்திலிருந்து தாயகத்திலையும் சரி ஒழுக்கமாக இருக்கணும். உங்களுக்கு தெரியும், கடந்து வந்து மீளுருவாக்கம் அப்படி வெளிநாடுகளில் வந்தது போனது அவர் வந்ததுன்றெல்லாம் இந்த தடைகளை நீடிக்கிறதுக்கு வந்து பல தந்திருவாயங்கள் நிகழ்த்தப்பட்டது. அதில் இப்போ ஐரோப்பிய ஒன்றியம் 6 மாதத்துக்கு தடையை நீடிச்சிருக்கின்ற ஒரு செய்தி. அப்போ அது நீ அற்று போகலாம் எதிர்காலத்தில் வந்து. அது முக்கியமான காரணம் வந்து பூகோள நிலஞ்சார்ந்தது தான். எங்களோட விடுதலை போராட்டத்தை நேசித்து நடந்த தமிழர்களை விரும்பி நடந்ததில்லை, அது பூகோள நடந்த ஒரு அதுக்கான ஒரு செக்காக வந்து இலங்கை அரசுக்கு பாவிக்கப்படுற ஒரு சாமானத்தான் அது இப்போ 6 மாதமாக நீடிக்கப்பட்டது. அது ஒரு அப்போ இந்த நிலைமையில் எல்லாம் நாங்கள் அவதானித்தோம்னா தமிழ் மக்கள் சார்ந்த எங்களோட விடுதலை போடுறதுக்கு வந்து பேரம்பேசும் இல்லாட்டி தமிழ் மக்கள் சார்ந்து விடுதலை சார்ந்த பக்கங்கள் எங்களுக்கு நல்ல வெளிச்சத்தை தருது. அதை மாற்றி அமைக்கத்தான் இப்போ நடக்கிற அதை பேசாமல் நான் முதலே சொன்ன மாதிரி விடுதலை சார்ந்து இனப்படுகொலைக்கு நீதி எங்களுக்கு இறமை வேணும் என்று இந்த நாடுகளோட நாங்கள் உச்சமாக பேசி கொண்டிருந்ததை தவிர்த்து இப்போ தேர்தல் என்ற ஒரு விஷயங்களை பேசப்பட்டு தமிழ் வேட்பாளர் என்ற விஷயங்கள் பேசப்பட்டு அது வந்து எங்களை வந்து ஒரு பின்னோக்கி செல்ற வேலையை வந்து நடக்க திட்டமிட்டு. இதிலே ராஜ்குமார், நீங்கள் தேர்தல் விடயத்தில் சில விடயங்களை சொன்னபடியால் அது தொடர்பாக பேசிக்கொள்ளலாம். ஸ்ரீலங்காவினுடைய தேர்தல் ஒருபுறம் இருக்க, இந்த ஸ்ரீலங்காவினுடைய தேர்தலிலே தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்று தமிழ் கட்சிகள் தொடர்ச்சியாக அது தொடர்பான விடயங்களை பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த பொது வேட்பாளரை நிறுத்தினால் நாங்கள் ஒற்றுமையோடு உலகத்துக்கு ஒரு செய்தியை சொல்லலாம், தமிழ் மக்களுடைய உரிமையை பெறுவதற்கு அது பலமாக அமையும் என்றெல்லாம் கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள். நீங்கள் ஒரு போராடும் தரப்பாக இருந்து இதை எப்படி பார்க்கின்றீர்கள்? முதலாவதாக வந்து இதை முதல் சொல்கிறேன்னு தெரியல, ஆனால் ரெண்டும் ஒன்றாக தான் நான் அதை சொல்கிறேன். நாங்கள் வந்து இதை ஏற்கனவே இப்போ கடந்த 5 வருடத்துக்கு முதல் தமிழ் ஜனாதிபதி தமிழ் வேட்பாளர்களால் வேணும் என்றும் அதுக்கு வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சேர்ந்த, அதாவது ஒரு கொள்கையில் வலுவாத ஒரு உறுதியான தரப்பாக இருக்கிற இன்றைக்கும் இருக்கிற ஒரு கட்சியை சேர்ந்த காண்டீவன் அவர்களை வந்து நாங்கள் பரிந்துரை செய்த நாங்கள். அவர் ஒரு சிறந்த ஒரு உலக அரசியல் தெரிஞ்ச அதோட ஒரு மதிநுட்பமான ஒரு சட்டத்தரணியாகவும் இருக்கிறார். அவரோட கொள்கையில் வலுவழுப்பு இல்லாதவர். அப்போ அவரோட சேர்ந்து நாங்கள் அதை காட்டின பிறகு இதே தரப்புகள் இப்போ இருக்கிற இந்த அரசியல் இந்த பொது வேட்பாளர் என்று திறக்கிற தரப்புகள், இதுக்கு பின்னால் சிவில் அமைப்புகள் வேல் சேர்ந்து தான் அந்த கட்சியை வந்து ஒரு பலவீனப்படுத்துகிற வேலை வந்து கடந்த காலங்களில் நடந்தது. அந்த தேர்தலுக்கு பின்பு அந்த கட்சி ஒரு பலமாக ஒரு தீர்மானிக்கிற சக்தியாக இருந்த கட்சியை வந்து ஒரு கூறு போட்ட வேலையில் நடந்தது. அப்போ அந்த நாங்கள் ஏற்கனவே சொன்னோம். அப்போ 5 வருடத்துக்கு முதல் நாங்கள் சொன்ன வேலையை நாங்கள் பாதிக்கப்பட்ட தரப்பாக நாங்கள் அறிவிக்கிறோம். ஒரு சரியான தரப்பை தமிழ் மக்களுக்கு அடையாளம் காட்டிக்கல. அப்பேக்க நீங்கள் அதை சிந்திக்காமல், அதை பற்றி பேசாமல், கதைக்காமல் 5 வருஷம் கழிச்ச அப்புறம் நீங்கள் அதை பேசுறீங்கன்னா, முதலாவது வந்து எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறி உங்களில் வருது என்னென்னா, நீங்கள் வந்து அவ்வளவுக்கும் இயலாமையாக இருக்கிறீங்களா? 5 வருஷம் பிந்தின அரசியலை செய்கிற அளவுக்கு உங்களை நம்பி என்னென்ன தமிழ் மக்கள் உங்களை நம்பி ஒப்படைக்கிறது என்றது ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்குது.
அதில் இப்போ தேர்தலை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பகிஷ்கரிக்கிறதுன்ற விடயம் வந்து சிங்கள ஜனநாயகத்தை தமிழர்கள் ஏற்கவில்லை என்று உலகத்துக்கு காட்டுறதுக்கு ஒரு சிறந்த ஒரு வழிமுறை பகிஷ்கரி. ஆனால் நாங்கள் உலகம் ஜனநாயகத்தை பார்க்குதுன்றதுக்காக வேண்டி தான் நாங்கள் போராடுற தரப்பாக நாங்கள் வெளிநாடுகளை கூப்பிடுறதுன்ற ரீதியில் வந்து நாங்கள் ஜனநாயகம், அதாவது தேர்தல் அரசியல் ரீதியாக முன்னெடுக்கிற தரப்புகளில் நேர்மையான தரப்புகளை வந்து தமிழ் தேசிய மக்கள் முன்னணி காண்டிவினவர்களை நாங்கள் பகிரங்கமாக பிரயோகித்தோம். அதுக்கு பிறகு அதன் விளைவு வந்து அந்த கட்சியை பலவீனப்படுத்துறதுக்குரிய செயற்பாடை செய்த தரப்புகள் இன்றைக்கு ஒரு பொது வேட்பாளர் என்று ஒருத்தரை கொண்டு வந்து அதற்கான அரசியல் அதை வந்து உலகத்துக்கு ஒரு பொது வேட்பாளர் என்று கொண்டு வந்தால் அந்த வர்ற நபர் முக்கியமானவர். அந்த நபர் வந்து எங்களுக்கு என்ன வேணும், சுதந்திரத்துக்கான பொது வாக்கெடுப்பு, ஒரு இறையாண்மைக்கான பொது வாக்கெடுப்புன்றதை உறுதியாக சொல்லக்கூடிய நபரா என்றதை வந்து பாரிய ஒரு கேள்விக்குறி இருக்கு. அதோட அந்த நபரை அறிவிக்கைகளை ஒரு அதுக்கு பிறகு ஒரு ஒரு சிக்கல் வரப்போது அவர்கிட்ட தேர்தல் விஞ்ஞாபனத்தில் அவர் இப்போ நான் இன்றைக்கு கேள்விப்பட்டேன் அவர் சொல்லினோம் 13 பற்றி வராதான் ஒரு சில விஷயங்களை தவிர வேற ஒன்றும் வராதுன்ற ஒரு வந்து அந்த அந்த கட்சி சார்ந்த அந்த பொது வேட்பாளர் சார்ந்த தரப்பு வந்து இன்றைக்கு இன்னும் அவரை தெரிவு செய்ய வேண்டும். ஆனால் அது சார்ந்து கொஞ்சம் வருமன்றதையும் அவர் சொல்லியிருக்கிறோம். அப்போ நாங்கள் ஏற்கனவே வந்து இது சார்ந்து புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற சில நேர்மையான தரப்புகள் இருக்கிற சில புலம்பெயர் அமைப்புகள் வந்து அதை ஆதரித்து ஒரு அறிக்கையை விட்டுருந்தது. அப்போ நாங்கள் அவர்கள்ட்ட கேள்வி கேட்டு நாங்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் பொது வேட்பாளர் வர்றவர் நீங்கள் இப்போ அவசரப்பட்டு ஆதரித்து அறிக்கை விட்டுட்டீங்க, பொது வேட்பாளர் வாரவர் 13 சமஷ்டியோ கேட்டால் நீங்கள் தொடர்ந்து இதை ஆதரிப்பீங்களா, இன்னொரு அறிக்கை விடுவீங்களான்னு இல்லை என்று பதில் அடிக்கலாம். அப்போ நீங்கள் எதுக்காக வேண்டி அவசரப்பட்டு இந்த அறிக்கையில் அப்போ இது ஒரு சூட்சுமமாக புலம்பெயர் தேசங்கள்லேயும் எல்லா இடமும் வந்து ஒரு அமுக்க சக்தி ஒன்று வேலை செய்யுது என்றதை நான் இவ்வளவு போராட்ட கால அனுபவத்தில் வந்து என்னென்ன தரப்புகளோட எங்கெங்க ரீதியில் வந்து இந்த சக்திகள் தங்களோட அமுக்க உந்து சக்திகளை கொடுக்குதுன்றதை வந்து நாங்கள் உன்னிப்பாக அவதானித்து கொண்டிருக்கிறோம். அதில் தான் எங்களோட போராட்ட காலத்தில் உங்களுக்கு தெரியும், கடந்த முறை உங்களோட ஊடகத்திலையும் தமிழ் முரசத்தில் கதைச்சினா இந்த ஹிமாலயம் என்ற ஒரு விஷயத்தை கொண்டிருக்கல அதை வந்து பாதிக்கப்பட்ட தாய் வந்து ஒவ்வொருத்தரும் தங்களோட வீட்டில் இருந்து கொண்டு வந்த அந்த முட்டைகளால் தங்களோட வேதனையோடு அடித்தது அந்த ஹிமாலயம் என்றத அடையாளமே இல்லாமட்டே போயிடுச்சு. ஒரு வேதனையோட உடைச்ச விஷயம். அப்போ வந்து ஒரு நல்லிணக்கம் என்ற ஒரு பொறிமுறையை கொண்டு வந்து தமிழ் மக்கள் சிங்களவர் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும், இங்கே ஒரு அரசியல் தீர்வு திட்டம், அரசியல் தீர்வுன்றதே தேவையில்லை என்ற ஒரு தோற்றப்பாடு தான் அங்கே உருவாக்கப்பட்டது. அது உடைச்சறிந்து முழு மக்களும் ஒற்றுமை அந்த நேரம் அனைவரும் இப்போ பொது வேட்பாளர் இருக்கிற தரப்பும் வேறு வழி இல்லாமல் அதுக்கு வந்தது எல்லாருமே ஒட்டுமொத்தமாக தமிழ் இனமாக வந்து அதை எதிர்த்துருந்தது. அதுக்கு பெரிய ஒரு எதிர்ப்பு வந்து கனடாவில் சிபிசி இந்த தலைவரவே பதவி விலகி ஓடுற அளவுக்கும் பெரிய அளவில் ஒரு மாற்றம் வந்து தமிழ் மக்கள் தேசிய ரீதியாக தமிழ் மக்கள் இந்த இறைமையைத்தான் கேட்கிறாங்கன்ற வந்து அன்றைக்கு ஒற்றுமையாக உலகத்துக்கு சொல்லியாச்சு அந்த எதிர்ப்பு மூலம். அதுக்கு பிறகு இந்த விடயங்கள் வர இதுக்கும் வந்து நாங்கள் இதை அந்த முக்கியமான தரப்புகளோட நாங்கள் அந்த செய்தி செல்லக்கூடிய அளவுக்கு பேசியிருக்கிறோம். ஆனால் எங்களோட விடயங்கள் வந்து வெளியில் வாரதில்லை. ஆனால் நாங்கள் ஏதோ ஒரு எங்களை ஒரு பொல்லாதவர்கள், அப்போ நாங்கள் இவர்களுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை செய்யணுமன்ற மாதிரி ஒரு சூறப்பாடு நாங்கள் இன விடுதலைக்காக வேண்டி போராடுறதா, இந்த இனத்தை அழிக்கிறவருக்கு எதிராக போராடுறதான்ற ஒரு பெரிய ஒரு தர்ம சங்கடமான நிலைமையில போராடுற தரப்பாக நாங்கள் இருக்கிறோம். அந்த இல்லை இவர்கள் வந்து அப்படியான வேலையில் வந்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். அதை நாங்கள் அவதானித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாங்கள் சொல்கிற விடயம் வந்து பொது வேட்பாளர்ன்ற விஷயம் நல்ல விடயம். அது வந்து ஒரு சரியான கொள்கையில் உறுதியாக இருக்கிற சிறப்பத்தை முன்னிலைப்படுத்தி அதை நியமிக்கிற பட்சத்தில் மட்டும்தான் தமிழ் மக்கள் அதை நம்பி எதிர்காலத்திலேயும் அதை சரியான முறையில் உலகமெல்லாம் கொண்டு சொல்லக்கூடியமாக இருக்கும். ஆனால் இது 13 ஒற்றியாட்சி ஏற்றுக்கொண்ட சிறப்புகள் நாளைக்கு என்ன செய்வீனம்ன்றவை தெரியாத அதை நாங்கள் நிராகரிக்க இல்லை. அவ்வளோ பேரும் ஒற்றுமையாக இருக்கிறோம்ன்ற ஒரு கடிதத்தை எழுதினவர்கள், ஒற்றுமைக்கு கடிதம் தேவையில்லை, ஒப்பந்தம் தேவையில்லை. ஆனால் அப்படி செஞ்சிட வேண்டால் இவர்கள் வந்து நாங்கள் தமிழ் மக்களுக்கான இறையாண்மைக்காக நாங்கள் கையெழுத்து வைக்கிறோம்ன்ற ஒரு ஒப்பந்தத்தை செய்திருந்தார்கள் என்றாலும் ஒரு இனத்துக்கானவர்களாக இவர்கள் அடையாளம் கண்டிருக்கலாம். ஆனால் ஆக பிந்திய உலகம் எல்லாம் வாழ்கிற தமிழர்கள் எங்களுக்கு எப்போது விடிந்து விடாதா, ஏதோ ஒரு எங்களுக்கு தமிழ் மக்களுக்கு ஒரு விடிவு விடாதான்றதுக்காக வேண்டி கிடைக்கிற சந்தர்ப்பங்களை வந்து எங்களுக்கு ஏதோ ஒரு நன்மையாக கிடைக்கும் என்று நம்பி எங்களோட இனம் ஏமாந்து கொண்டு வருது. அதில் உண்மையாக வந்து இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற தரப்பு 22 ஆசனங்களோட இருந்த தரப்பு
தமிழ் மக்களுக்கு எதிரான தீர்வுகளுக்கு 13க்கு தமிழ் மக்களுக்கான சுயநிர்ணய உரிமையை பெற்றுக் கொடுக்கிறோம் என்றெல்லாம் தேர்தலில் கதைச்சி போட்டு 13க்கு ஒட்டியாட்சிகள் தமிழ் மக்களுடைய அரசியல் ஐக்கிய ராஜ்யங்களை சமஸ்தி இருக்கின்றலாம் கொண்ட முடக்கம் கழிக்கிட்டு தமிழரசு கட்சி கிடைச்ச ஆசனங்கள் வந்து 5 போனஸோட 6 சீட் தான் கிடைச்சது. கூட்டமைப்புக்கு 10 சீட் கிடைச்சது என்ற தரப்புகளுக்கு. அப்போ அவைன்ற அரசியல் செல்வாக்கு அற்று போகிற சூழ்நிலையில் அவைன்ற அரசியலில் வந்து அவையை புதுப்பிக்கிறதுக்கான முயற்சியாக தான் இது முழுக்க நடக்குது. அதுக்கும் அது ஒரு வல்லரசு பூகோள ரீதியில் வந்து ஒரு பேரம் பேசுகிற இலங்கை அரசை வந்து தன் கட்டுப்பாட்டுக்களை வச்சுக்கிறதுக்கும், அதாவது தன் பிராந்திய வல்லரசாக இருக்கிற இந்தியா தன் கட்டுப்பாட்டுக்களை இதை கொண்டு வரதுக்கான முயற்சிக்கு வந்து இந்த ஏற்கனவே தமிழ் தரப்புகளாக இருக்கிற இந்த அரசியல்வாதிகள் இவர்கிட்ட கேட்டாலும் நான் இன்னொரு விடயத்தையும் இதில் சேர்த்து சொல்லலாம்னு நினைக்கிறேன். புலம்பெயர்ந்து தேசத்தில் இருக்கிற சில அமைப்புகள், அவர்களை நான் பேர் கொடுக்க நிறைய நல்ல விஷயங்களும் செய்கிறபடியே நான் அவர் பேர் சொல்ல விரும்பல. ஆனால் காலம் வரைக்கும் நாங்கள் அனைவரையும் அம்பலப்படுத்த வேண்டிய சூழ்நிலை வரும். அவர்கள் கூடுதலான இடங்களில் கதைச்சிய கதை வந்து நாங்கள் எங்களோட போராட்ட காலத்திலையும் எல்லா தரப்புகளும் இந்த தரப்புகள் சொல்கிறத இந்தியா ஓமண்டாமல் அமெரிக்கா செய்யாது, இந்தியாவை கேட்டு தான் அமெரிக்கா செய்யும் என்ற ஒரு கருத்தை தான் எல்லாரும் முன்வைக்கிறாங்க. புலம்பெயர்ந்த தேசத்தில் நான் உரையாடும் போது அவர்களும் சொன்னார்கள், கடைசியாக என்ன கேள்விகளுக்கு பதிலளிக்காத இயலாத பட்சத்தில் வந்து இந்தியாவை கேட்டு தான் அமெரிக்கா செய்யும் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிற அளவிலிருந்து தமிழ் மக்கள் புரிஞ்சு கொள்ளணும். இவர்கள் என்ன அரசியலை செய்கிறார்கள்ன்றதை, உரிமை அரசியலை செய்கிறார்களா சலுகை அரசியலை செய்கிறாங்கன்றதை நாங்கள் விளங்கி கொள்ளணும். ஏன்னா இவர்கள அரசியல் 70 வருஷமாக வேண்டிய அரசியல் தோல்வி. தந்தை செல்வா கடவுள் காப்பாற்றணும்னு சொல்லி எங்களுக்கு ஒரு கடவுள் வந்து ஜனநாயக ரீதியில் மக்கள் ஆணையை நிறைவேற்ற இறமையை, அதாவது நான் இதில் இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லணும், 1610ஆம் ஆண்டு வரைக்கும் தமிழ் மக்கள் இறைமை, ஐரோப்பிய படையெடுப்புக்கு பின்பு தான் தமிழ் மக்கள் இறைமை பறிபோனது. அது வரைக்கும் நாங்கள் இழந்த இறைமையைத்தான் நாங்கள் மீள கேட்கிறோமே ஒழிய நாங்கள் புதிதாக வேறொன்று. அதுதான் தமிழ் மக்கள் மீண்டும் 77ஆம் ஆண்டு அந்த ஆணையை வழங்கி அந்த ஆணையத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு எங்களோட அண்ணன்மார் வந்து ஆயுதங்களை பாவிச்சது, தங்களை பாதுகாத்து கொண்டு எங்களோட உரிமையை பெறுறதுக்கான ஆயுதங்களை பாவிச்சது ஒழிய எங்களோட இழந்த இறைமையை மீட்கத்தான் இறைமையைத்தான் நாங்கள் கேட்கிற முடியும். நாங்கள் வேறொரு விஷயம், அது ஒரு தவறான விஷயமே இல்லை. அதை ஏன் இந்த அரசியல் தரப்புகள், சிவில் தரப்புகள், இந்த வரலாறுகள் தெரிஞ்சவர்கள் ஏன் கேட்க மறக்கிறார்கள், ஏன் அதை மறைக்கிறார்கள்ன்றது பெரிய சந்தேகமாக இருக்குது. அதனால் மக்கள் வந்து இந்த தேர்தல் அரசியலில் சலிப்படைகிறதுக்குரிய காரணமும் அதுதான். அதுக்கு அதை புத்துயிர்படுத்தி தாங்கள் ஒரு புனிதர்களாக தங்களை பாவிக்கிறதுக்கான முயற்சியை வந்து வைக்கலாம். இதே சம நேரத்தில் ஒரு பிழையான அரசியல் தரப்புகளும் தமிழ் மக்களோட விடுதலை போராட்டத்துக்கு எதிராக சிங்கள கைக்கூலிகளாக இருந்த தரப்புகளும் வந்து பொது வேட்பாளரை எதிர்க்கிற ஒரு சூழல் வந்து ஒரு சூட்சுமமான நுண் தந்துருவாய ரீதியில் வந்து அவர்களும் இந்த பொது வேட்பாளரை எதிர்க்கிறது வந்து எதிரிக்கு பலன் சேர்க்கறதுக்கு அவர்கள் அதை செய்கிறார்களோ. அவர்கள் வந்து அதான் பொது வேட்பாளரை கேட்கிறவர்களோ எதிர்பார்ப்பை எதிர்க்கிறவர்களோ வந்து தமிழ் தேசியத்துக்காக வேண்டி இன்றை வரைக்கும் பற்றோட ஒரு இறைமைக்காக வேண்டி போராடுகிறாண்டா இல்லை. அவர்கள் வந்து எதிர்க்கிற ஒரு தரப்பு, பொது வேட்பாளரை எதிர்க்கிற ஒரு தரப்பு ஒற்றையாட்சியையும் சிங்கள ஜனநாயகத்தையும் ஏற்றுக்கொண்ட தரப்பு. இன்னொரு தரப்பு ஒற்றையாட்சி, அந்த பொது வேட்பாளர் கேட்கிற தரப்பு ஒற்றையாட்சியை நிராகரிக்காமல் 13ஆம் திருச்சத்தில் உள்ள ஒற்றையாட்சியை நிராகரிக்காமல் இலங்கைக்கோட சேர்ந்து இருக்கிற தரப்பும் ஒன்று தான் பொது வேட்பாளரையும் கேட்குது. அவர்கள் வந்து தமிழ் இறையாண்மை வேணும்ன்ற ஒரு விஷயத்தில் வந்து இன்றைக்கு உலகம் பார்த்து கொண்டிருக்கிற முக்கிய சூழலில் முக்கிய பார்வையாக வந்து இந்த பேச்சை முன்வைக்கிறதுக்கு இவர்கள் பின்னிக்கிறது ஏன்? தந்திரூபாயமாக மறைமுகமாக ஜனாதிபதி தேர்தலை நாங்கள் பொது வாக்கெடுப்பு மாதிரி காட்டணும் என்று சொல்கிறதெல்லாம் இந்த மக்களை வந்து இந்த அரசியல், அதாவது இறுதியாக ஒருத்தர் ஒரு கட்டுரை எழுந்தார், அந்த பந்தி எழுத்தாளர் என்று சொல்லப்படுறவர், அவர் எழுந்தார் தேங்காயின் படத்தை உடைகிற தேங்காயின் படங்கத்தை தான் போட்டிருக்கார். அவர் தந்திரூபாயமாக பாவிக்கிறார் அதை. அவர் எங்களுக்கு மறைமுகமாக செய்தி சொல்கிறார். இல்லை நாங்கள் அந்த முதல் தமிழ் கட்சிகள் வந்து ரணில் வந்தோடனே பேச போகிறோன்ட்டு போய்க்க 3ஆம் தரப்பு மத்தியஸ்தம் இல்லாமல் போனாமன்ட்டு நாங்கள் தாய்மார் தக்காளி படத்தால் அறிஞ்சவர். அதுக்கு பிறகு இமாலய பிரகடனம் ஒன்று கொண்டு வந்து இவர்கள் தமிழ் மக்கள் நல்லிணக்கம் காட்ட வழி கிடைக்க உலகத்துக்கு தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்ட தாய்மார் முட்டை அடித்தவர். அப்போ உடைஞ்ச தேங்காயை காட்டி போட்டு இவர் போட்டிருக்கார்,
நாங்கள் ஒன்று சேர்க்க போகிறோமா இல்லாட்டி உடைக்க போகிறோமா, என்ன திரளாக போகிறோமா இல்லாட்டி உடைக்க போகிறோமான்ற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறேன். அப்போ எந்த கேள்வியெல்லாம் மனதுக்கு அதை பார்த்தோன்னே அவர் அந்த கட்டுரையை எனக்கும் அனுப்பியிருந்தேன். எனக்கு கேட்கணும்னு யோசிச்சது நாங்கள் செயலில் சிலதை செய்வோம்ட்டு நாங்கள் பொறுமையாக இருக்கிறோம். எந்த மனதில் வந்த பதில் என்னென்னா, அவர் நெல் மணிகளை சேர்க்க போகிறோமா தேங்காய் மணி உடைக்க போகிறோமான்னு அவர் சொல்கிறார். நான் அப்போ பெருச்சாலியை வச்சுக்கொண்டு நெல் மணியை சேர்த்தா முழுக்க சிவில் அமைப்புக்கு இருக்கிறதும் இந்த தமிழ் கட்சின்னு சொல்லப்படுற எல்லாரும் பெருச்சாளி. அதுக்கு நெல் மணியை சேர்த்தா என்ன நடக்கும்? நெல் மணின்னா தமிழ் மக்கள்கிட்ட வாக்கு, அது செல்லாத வாக்காகும். அதாவது ஒரு வேறொரு தேவைக்கு பயன்படும். முடிவெடுக்கிற கட்டத்தில் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வில் முடிவெடுத்துக்க போகிற நேரத்தில் இவர்கள் நாங்கள் உண்டாயிருக்கலாம்னு சொல்ல போயிடும். அப்படியான தரப்பு தான் இந்த நெல் மணியை சேர்க்கிற தரப்பு. அப்போ சிதறு தேங்காய் உடைக்கிறதுன்றது தேங்காய் உடைக்கிறது தமிழ் மக்கள்கிட்ட பண்பாடு. தமிழ் மக்கள் தங்களுக்கு எதிரான பிழையான தங்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும்ன்றதுக்காக வேண்டி தமிழர்களோட பண்பாட்டு ரீதியாக தான் தேங்காயை உடைக்கிறார். அப்போ அதை அவர் இதுக்குள்ள போட்டு காட்டுறது அவற்ற பலவீனங்கள், அதாவது அந்த இந்த முன்னெடுப்புகள பலவீனத்தை காட்டுது. அப்போ இதை நாங்கள் உலக தமிழர்கள் உன்னிப்பாக அவதானித்து கொண்டிருக்கிறோம். அப்படி ஒரு பேசு பொருள் இதை காட்டுறதுக்கு நோக்கத்துக்காக வேண்டி இந்த 5 ஆண்டு நாளைக்குன்னு சொல்லி காட்டி கொண்டிருக்கிறோம். அதுவும் அவன் பலவீனம். நாங்கள் திரும்பவும் சொல்கிறேன், இவர்கள் 5 வருடத்துக்கு முதல் நாங்கள் பாதிக்கப்பட்ட சிறப்பாக நாங்கள் சொன்ன விஷயத்தை அன்றைக்கு செய்திருந்த எல்லாரும் ஒன்று செய்திருந்தால் இன்றைக்கு ஒரு சுதந்திர பொது வாக்கெடுப்புக்கான கோரிக்கையை நாங்கள் உலகத்திட்ட கேட்டிருக்கலாம் 5 வருஷத்துக்கு அப்புறம். இப்போ 5 வருஷம் கழிச்சு 5 வருஷத்துக்கு முந்தின கோரிக்கையை இன்றைக்கு வைக்கிறது தமிழ் மக்களை எதிர்காலத்தில் அரசியல் தமிழ் தேசிய நீக்கம் செய்கிறதுக்கான ஒரு முயற்சி. 2009க்கு பிறகு புலிநீக்க அரசியலை செய்தவர்கள் இப்போது தமிழ் தேசிய அரசியலை நீக்கிறதுக்கான ஒரு முயற்சியாக தான் நாங்கள் இதை பார்க்கணும். அதாவது ஜனநாயக வழியில் தமிழ் மக்களுடைய உரிமை என்ன என்பதை வட்டுக்கோட்டை தீர்மானம் பதிவு செய்திருக்கின்றது. அதுபோன்று போராட்ட வழியில் தமிழ் தேசிய தலைவருடைய அந்த இலட்சிய உறுதி தமிழ் மக்களுக்கு என்ன தீர்வு அமைந்தால் அவர்கள் விடுதலையோடு இருப்பார்கள் என்ற செய்தியை இந்த உலகத்துக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே தமிழ் மக்களாகிய நாங்கள் ஜனநாயக வழியிலும் எங்களுடைய உரிமையை சரியான முறையில் இந்த உலகத்துக்கு சொல்லியிருக்கின்றோம். ஆயுத போராட்ட வழியிலும் சரியான முறையில் சொல்லியிருக்கின்றோம். ஆனால் இந்த தமிழ் மக்களை தொடர்ந்து ஏமாற்றி வந்த தரப்பு அல்லது அந்த தரப்புகளுடைய தலைவர் என்று சொல்லப்படுகின்ற அமரர் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் சம்பந்தன் அவர்களுடைய இறப்புக்கு பின்பு ஒரு தலைவன் இறந்தால் எப்படி மக்கள் அந்த தலைவனுடைய உடலை அடக்கம் செய்வதற்கு முண்டி அடிப்பார்கள் என்பதை நாங்கள் உலக ரீதியாக பார்த்து வருகின்றோம். ஆனால் அவருடைய இறப்பை தமிழ் மக்கள் கண்டும் காணாத போல் இருந்தது. அவர் தமிழ் மக்களுக்கு இழைத்த துரோகத்தை அப்படியே அம்பலப்படுத்தி நிற்கின்றது. இந்த வழியில் வருகின்றவர்கள் அல்லது நீங்கள் குறிப்பிட்டது போன்று 13ஆம் திருத்தச் சட்டத்தை ஏற்றுக்கொண்டு ஸ்ரீலங்காவினுடைய ஒற்றை ஆட்சிக்குள் நல்லிணக்க போர்வைக்குள் நின்று ஏதாவது தருவதை வாங்கிவிட்டு போகலாம் என்று சிந்திக்கின்றவர்களை வைத்து தமிழ் மக்களாகிய நாங்கள் எப்படி பொது வேட்பாளர் என்ற அந்த குதிரையில் ஏறி ஓடக்கூடியதாக இருக்கும். அது நாளைக்கு எங்களை கொண்டு போய் ஒரு அதள பாதாளத்தில் கொண்டே வீழ்த்துவதற்கான வாய்ப்பாக மாறுவதாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். அந்த வகையில் நீங்கள் அதை சரியான பதிலாக கூறுகின்றீர்கள். சரியானவர்கள், உறுதியானவர்கள், தமிழ் தேசியத்தை நெறிபொழாது கொண்டு செல்கின்றவர்கள் மட்டுமே இப்படியான விஷப்பரீட்சையிலே இறங்கி பார்க்கலாம். ஏனென்றால் அவர்கள் வெட்டொன்று துண்டு ரெண்டாக முடிவெடுக்கக்கூடிய அந்த நிலைப்பாடவர்கள் இருக்க வேண்டும். ஆகவே நாங்கள் தருவதை வாங்கிவிட்டு போகலாம் என்று தமிழ் மக்களை கொண்டு போய் வீழ்த்துகின்ற நிலைப்பாட்டில் இருக்கின்றவர்கள் இப்படியான விஷப்பரீட்சையை கையில் எடுக்கின்ற போது தமிழ் மக்களாகிய நாங்கள் விழிப்போடு பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. தொடர்ந்து நாங்கள் இன்னொரு விடயத்தை பார்க்கலாம் ராஜ்குமார். அதாவது இன்று தமிழ் மக்கள் மத்தியிலே இந்த சமூக போராட்டங்கள் என்பது ஆங்காங்கே முன்னெடுக்கப்படுகின்றது. நிச்சயமாக சமூகத்தில் ஏற்படுகின்ற மாற்றங்களை மாற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது. அல்லது சமூகத்திலே ஏற்படுத்தப்படுகின்ற
தவறான விடயங்களை நாங்கள் மாற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதிலே மாற்று கருத்தில்லை. ஆனால் இந்த இப்படியான சமூக போராட்டங்களை முன்னிலைப்படுத்தி தமிழ் மக்களுடைய விடுதலைக்கான போராட்டத்தை அற்றுப்போகின்ற நிலைமைக்கு கொண்டு வருகின்ற நிலையும் ஆங்காங்கே கடந்த வந்த பாதையிலே காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த போராட்டங்கள் நாங்கள் சமூகத்திலே நடக்கின்ற இப்படியான தவறுகளை நாங்கள் திருத்துவதற்கு நாங்கள் முன்னெடுக்கின்ற போராட்டங்கள் எந்த அளவுக்கு சாத்தியமாக அமையும், இந்த தவறுகளை திருத்துவதற்கு ஸ்ரீலங்காவினுடைய அதிகாரம் எந்த அளவுக்கு நமக்கு விட்டு கொடுப்பை ஏற்படுத்தும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? நிச்சயமாக எதையும் ஏற்படுத்தாது. அது அவங்களுக்கு வாய்ப்பாக தான் அமையும். அவன் நாணய கயிறு வந்து சிங்கள ஒற்றையாட்சிகளே இருக்குது. அவர் தனக்கு தேவையான மாதிரி மக்களை வந்து மக்களோட உணர்வுகளை வந்து பங்கீடு செய்கிறதுக்கான வேலையைத்தான் கொதிநிலைய உங்களுக்கு தெரியும். கடந்த காலங்களில் கிறிஸ் மனிதன்லேருந்து அப்படி பல விஷயங்களை நாங்கள் பார்த்து வந்துட்டோம். இது ஒரு நவீன ரீதியாக கொண்டு வருது. ஆனால் அந்த பிரச்சனை உண்மையாகவே இருக்குது. அதுக்கு வந்து காரணம் வந்து அடிமை பொருளாதாரம். சிங்கள அடிமை பொருளாதாரம் இருந்தால் இப்படித்தான பிரச்சனைகள் கூடுதலாக இருக்கும். தமிழர்களுக்கென்று ஒரு பொருளாதாரம் இருந்தால் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வெளிநாடுகளில் எல்லாம் ஐரோப்பிய நாடுகள், அடுத்து அமெரிக்கா போன்ற பல நாடுகளில் உலகமெல்லாம் வாழ்ந்த தமிழர்கள் நாடுகள் எல்லாம் வந்து அவர்களுக்கு வந்து சுதந்திரமான பொருளாதாரம் இருக்குது. அவர்கள் வேலைக்கு பிறகு அவர்கள் பல விதமாக தனியார் துறைகளில் வந்து தங்களை பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்கிற வசதிகள் நிறைய இருக்குது. அதெல்லாம் புலம்பெயர்ந்த தமிழர்கள் இன்றைக்கும் தாயத்துள்ள தமிழர்கள தேசியத்தை வந்து இன்றைக்கும் கொதிநிலையில் இருக்கிறதுக்கு காரணம் அது. ஏண்டா அவர்கள் இந்த பொருளாதாரம் வந்து அவர் தங்களுக்கென்ற ஒரு பொருளாதார பலத்தோட இருக்கணும். ஒவ்வொருத்தருமே வந்து என்ன விடயமான இதில் முன்னேறக்கூடிய தன்மை இருக்குது. ஆனால் இங்கே வந்து வேலை, அரசாங்க வேலை, அதுக்கு பிறகு பென்ஷன் ரெண்டு தான் இங்கே இருக்கிறாங்க. அப்போ இவங்கள் வந்து ஒரு அடிமை பொருளாதாரம் இருக்கல அந்த நாணய கயிறு வந்து ஒற்றையாட்சிக்கு தான் இருக்கு. அப்போ அது வந்து இப்படியான பிரச்சனையை வந்து எங்களுக்கு அதிகம் பார்க்கும். இப்போ கூட நடந்த அண்மை கால மருத்துவ விஷயம் கூட நாங்கள் பார்த்தோம்னா ஒரு அளவுக்கு மேலே அதை கொண்டு போக இல்லாத கட்டம் வருது. என்னென்னா சிங்கள ஒற்றையாட்சி, சிங்கள காவல்துறை, சிங்கள அனைத்து கட்டமைப்புகளும் சிங்கள தரப்பால் ஆளப்படுற இடத்துல வந்து எங்களுக்கான நீதி கிடைக்காதுன்றதை வந்து பல இடங்களில் தெரியுது. ஒரு சாதாரண ஒரு சங்கிலி அர்த்த பிரச்சனையை பார்த்தீங்கன்னா 5 வருஷம் செல்லும் அதுக்கு தீர்ப்பு வரும். இப்படியான ஒரு சலிப்படைந்த இது இங்கே மட்டும் இல்லை, இது வந்து சட்டம் சார்ந்த இடத்துலையும் இருக்குது. பாமர மக்கள் இன்றைக்கு வாழ்வாதாரம் இல்லாமல் தத்தளித்து கொண்டிருக்கிற மக்கள், அதாவது சிங்கள அடிமை பொருளாதாரத்துக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள், அதாவது இவர்கள தவறான ஒரு இனத்தை அழித்து இந்த யுத்தத்துக்காக வேண்டி பல ஊழல்களை செய்த இந்த சிங்கள ஒற்றையாட்சி தரப்புகளால் வந்து தமிழ் மக்கள் சுடந்து பாதிப்படைய வரினம். அவர்களுக்கு அதாவது ஒரு இறமையுள்ள தீர்வு கிடைக்க அவர்கள் சுதந்திரமாக வாழணும். புலம்பெயர் மக்கள் மட்டும்தான் அவர்களை பாதுகாத்து கொண்டிருக்கணும். அந்த மக்கள்கிட்ட வந்து இந்த இடத்துலையும் அவர்கள் ஒரு பாமர மக்கள் வந்து எங்கேயுமே நிதி இல்லாமல், பணம் இல்லாமல், எதையும் இந்த சேவையும் பெற இல்லாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆபத்தான நிலைமையில, ஒரு நிற்கதியான நிலைமையில தமிழ் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதில் வந்து இப்போ எல்லா துறைகளும் இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் நீதிக்காக போராடி கொண்டிருக்கோம், உரிமைக்காக போராடி கொண்டிருக்கோம். உரிமைக்காக வேண்டி அனைத்தையும் இழந்து உயிர்களை தியாகம் பண்ணியிருக்கிற இனத்துக்களை வந்து இந்த அடிமை பொருளாதாரத்துக்கு வாழ்கிற சில புல்லுருவிகள் பலர் கூடுதலாக சிங்கள அடிமை பொருளாதாரத்துக்குள்ள அவர்கள் வாழ நிற்கிறார்கள். அவர்கள் வந்து எந்த துறையிலையும், அனைத்து துறைகளிலையும் வந்து ஊழல், தமிழ் மக்களுக்கு எதிரான துஷ்பிரயோகம் வந்து அதிகரிச்சு இருக்குது. தாங்கள் வாழ்ந்தா தரி என்ற ஒரு சுயநல இந்த போராட்டங்களை பயன்படுத்தி கொண்டு தங்கள வாழ்க்கையை வந்து அவர்கள் பிறப்பித்துக் கொள்றதுக்கான ஒரு என்ன சொல்ற வெத்தம் உறிஞ்சிற அரசியல் இல்லாட்டி ஒரு நிர்வாகம் ஒன்று இங்கே நடக்கப்படுது. அதுக்கு வந்து ஆசீர்வாதம் வந்து தெற்குல இருந்து ஊக்குவிக்கப்படுது. அனைத்து விஷயங்களுக்கும் வந்து ஒரு ஊக்கப்படுது. ஒடுக்குமுறையாளன் இதைத்தான் செய்வான். ஒரு இனம் வந்து ஒரு தலைமையை இழந்த பிறகு இப்படியான விஷயங்கள், ஒரு தலைமையை இழந்த பிறகு தலைமையை நியமித்து விட்ட ஒரு அரசியல் தலைமைன்னு சொல்லப்படுற இன்றைக்கு மறைந்து போன சம்பந்தர் அவரே வந்து எதிர்கட்சி தலைவர் வாசல் தளத்தை போய் சலுகையை பெற்றவர், அரசியல் சலுகைகளை பெற்றவர். இன்றைக்கும் அரசியல்வாதிகளும் அரசியல் சலுகைகளுடன் இருக்கும். அப்போ இந்த மக்கள் வந்து இந்த அளவுக்கு இந்த அரசியல் சிங்கள அடிமை பொருளாதாரத்துக்குள்ள வேலை செய்கிற இந்த தரப்புகள் வந்து தமிழ் மக்களையும் வந்து உறிஞ்சி கொண்டிருக்கலாம்.
அப்போ இதுகளுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமான தீர்வை பெறுறதுக்கு தான் நாங்கள் எங்களுக்கான ஒரு தமிழர்களுக்கு ஒரு பொருளாதாரம் வேணும், எங்களுக்கு ஒரு இறையாண்மை வேணும், ஒரு பொது வாக்கெடுப்பில் வந்து தமிழ் மக்களுக்கு என்ன வேணுமன்றதை வந்து கேட்கணும். எல்லா அரசியல்வாதியும் யோசிக்கணும். மக்கள் என்ன வேணுமன்றதை வந்து உலகத்துக்கும் எல்லாருக்கும் தமிழர்களுக்கும் பொறுப்பு இருக்குது, புலம்பெயர்ந்து எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன வேணுமன்றதை அவர்கள் கேட்க வேண்டாம். இந்த இவ்வளவு அனுபவங்களும் எங்களுக்கு ஒரு நன்மையை தருது. என்னண்டா எங்கேயுமே எந்த நிர்வாகங்கள்லையும் தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்காத, தமிழ் மக்களுக்கு எதிரான ஸ்பெயிலில் நடந்து கொண்டிருக்க நீதியை கேட்க போகிற இடத்துல வந்து அது நசுக்கப்படுற நேரத்தில் வந்து அங்கே ஒற்றியாட்சி தான் அங்கே எங்களை நாணய கைது கண்ட்ரோல் பண்ணிக்கல வந்து தமிழ் மக்கள் தங்களுக்கு ஒரு இறையாண்மை தான் வேணுமன்றதை வந்து மீண்டும் உறுதிப்படுத்துவார்கள். இழந்த இறையாண்மை வேணுமன்றதும் தமிழ் மக்கள் உறுதியாகத்தான் பெறுவார்கள். ஏன்னா இவர்கள் தமிழ் மக்களை ஒடுக்குற அனைத்து விடயங்களுக்கும் வந்து ஒடுக்குமுறைக்கு பாவிக்கிற தரப்புகளையும் வந்து ஒரு பொருளாதார நெருக்கடிக்கில் வந்து மேலதிகமான கடன்களை பெற்று இதை செய்யக்கில் வந்து இலங்கை வந்து தமிழ் மக்களுக்கு செய்த இந்த தொடர்ந்து செய்யப்பட்டு வார இன அழிப்பு அவர்களை வந்து இந்த பூகோள ரீதியிலையும் இந்த பிராந்திய ரீதியிலையும் வந்து இவர்களை ஒரு 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 நிர்வாகம் செயலிழக்கக்கூடிய கட்டத்துக்கு வந்து நகர்த்தி கொண்டிருக்கிறத நாங்கள் அவதானித்து கொண்டிருக்கிறோம். அப்படி தெற்கில் வந்து இது வந்து இனி வந்து நடக்க போகிற உண்மையான பிரச்சனை தெற்கில் தான் நடக்க போகுது. அதற்கான சூழலை வந்து அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க. அதுதான் எதிர்கால விளைவாக இருக்கும். என்றால் இது ஒரு அனைத்து நாடுகளிடையும் ஒரு 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 நெருக்கடிக்கில் வந்து இலங்கை சிக்கப்பட்டிருக்குது. அதுலேருந்து இவர் மீள்றதுக்கு தான் இப்போ தமிழர் தரப்பு இப்போ காலையில் போராட்டம் செய்த தரப்புகள் வந்து யாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பை வைக்கிறார்கள். சுயாட்சியை தரணும், தமிழ் மக்களுக்கு சுயாட்சி தருவோம்ட்டு அவை பேசினோம். இப்போ தமிழ் மக்களுக்கு எல்லாரும் எல்லாம் தரப்போறோன்னு சொல்லினோம். இதுன்ற விளைவு என்னன்னா நாங்கள் உண்டாயிருக்கிறோம், இதை குழப்பிடாதீங்கோ என்ற செய்தியை தான் இங்கே சொல்லுது. அதுவும் எங்களுக்கு எதிர்காலத்தில் கடந்த எதிர்கால விரிவார போகிற காலத்தில் இந்த பொது வேட்பாளர் தமிழ் வேட்பாளர்ன்ற தரப்புகள் எல்லாம் அவைந்த அரசியலும் வந்து அவைந்த சிவில் வேஷங்களும் வந்து அவைந்த இறுதி கோரிக்கையாக இருக்கும். தமிழ் மக்களிடத்தில் இறுதி கோரிக்கையாக தான் இருக்கும் இதுகள். இதுக்கு பிறகு அவர்கள் வேறொரு கதையை வந்து சொல்லிக்கொள்ளாது. அப்போ இறுதியாக தங்களோட விஷயங்களை தக்க வைக்கிறதுக்கான முயற்சியை வந்து அவர்கள் இவ்வளவு தடை வந்த போதும் தொடர்ந்து செய்கிறதுக்கு காரணம் வந்து அவர்கள் நம்புகிறார்கள். தங்களுக்கு உத்தரவு போடுறவர்கள் வந்து அதை பார்த்து கொள்வார்கள் என்ற நம்பிக்கையில் அவர்கள் என்ன தடை வந்தாலும் தங்களோட விஷயத்தை வந்து அதாவது தமிழ் மக்களை ஏமாத்துற வேலையை தொடர்ந்து செய்கிறாங்க. ஆமாம் ராஜ்குமார், இந்த நிகழ்ச்சியின் நிறைவாக தமிழ் மக்களாகிய நாங்கள் இப்படியான சவால்களும் இப்படியான அச்சுறுத்தல்களும் இருக்கின்ற இந்த சூழலில் எங்களுடைய விடுதலை போராட்டத்தை விட்டு கொடுக்காது போராடுவதற்கு நாங்கள் எப்படியான மனநிலையிலிருந்து போராட வேண்டியவர்களாக இருக்கின்றோம்? நாங்கள் இப்போ இருக்கிற மனநிலையே சரி தெளிவாக இருக்கிறோம். நாங்கள் இப்போ பார்த்தா இப்போ சாவச்சியில் நடந்த குழப்பத்துக்கு வந்து தேசிய ரீதியாக போராடுற தமிழ் தேசியத்தை நேசிக்கிற அது தமிழ் மக்களோட விடுதலையை மட்டும் நேசித்து உறுதியோடு பயணிக்கிற தரப்புகள் வந்து அது சார்ந்து அலட்டி கொள்ளே. முக்கியமாக நாங்கள் கூட அதை பற்றி பேசலை. அதாவது சிங்கள அடிமை பொருளாதாரம்ன்ற ஒரு சொல்லோட அதை விட்டுட்டோம். எங்களுக்கு தேவை இறையாண்மை. அது இருந்தால் எல்லாத்தையும் நாங்கள் இலகுவாக, ஏன்னா ஏற்கனவே நாங்கள் இப்படியான ஒரு 1610 ஆண்டு அது பிறகு இறையாண்மை இருக்கேங்க. அதுக்கு பிறகு நாங்கள் 2009 வரைக்கும் அப்படி ஒரு இதில் வாழ்ந்தாங்க. நாங்கள் நிறைய பேர் வாழ்ந்துருக்கிறோம். அப்படி அதுகள்ட பல பேர் இப்போ வெளியில் கதைக்கிற பேச்சாமல் இருக்குது. அங்கே வந்து இரவுலையும் 12 மணிக்கும் நகையோட பெண்கள் செல்லலாம். அப்படி ஒரு சூழல் வந்து அப்படி ஒரு சூழலில் வந்து நாங்கள் அப்படி ஒரு கட்டுப்பாட்டு பிரதேசத்தில் அப்படி ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்துருக்கிறோம். அப்போ அது எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கு மீள வந்து எல்லாருக்கும் அந்த விஷயத்தை தான் இப்போ நடக்கிற அனைத்து பிரச்சனையும் வந்து அவர்கள் இல்லாது என்ற ஒரு பேச்சு தான் எங்கேயுமே வருது. அவர்கள் இருந்தால் இதுக்கு இப்படி ஒரு செய்வார். இந்த ஊழல்வாதிகளாக இருக்கலாம், இந்த எல்லா மாபியாக்களும் வந்து அடையாளம் தெரியாமல் போயிருப்பினோம். அப்படி ஒரு இது விஷயத்தையே நாங்கள் கண்டதில்லை. அப்படி வாழ்ந்துருக்கோம். அப்போ அதால் வந்து நாங்கள் எங்களுக்கான பணிகள், எங்களுக்கு விடுதலைக்கான பணிகளை வந்து நாங்கள் தொடர்ந்து செய்வோம், தொடர்ந்து போராடுவோம். இவர்கள்ட நாங்கள் கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவர்கள்ட முயற்சி, இவர்கள் எங்களுக்கு எதிராக செய்கிற விஷயங்களுக்குரிய முடிவு வந்து அவர்களுக்கு எதிராகவே திரும்பி இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். அப்போ அது வந்து நாங்கள் அதை அடைய விடாமல், தமிழர்கள் வந்து அந்த இலக்க நோக்கி அடைய விடாமல் தடுக்குது. நாங்கள் வந்து அண்மை காலமாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த இனப்படுகொலைக்கான நீதி என்ற விஷயங்கள், அடுத்தது எங்களுக்கு என்ன இறமை வேணும், தீர்வு வேணும் என்ற விஷயங்களை வந்து நாங்கள் மறந்துட்டோம்.
இந்த ஹிமாலயம் ஒன்றை கொண்டு வந்தவரை தான் நாங்கள் எதிர்த்து போராடி எல்லாம் அறிக்கை விடுவோம். எங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி திட்டம் இல்லை. அப்போ நாங்கள் எங்களுக்கான உரிமையை தொடர்ந்து நாங்கள் பேசி கொண்டிருப்போம். எங்கள் சர்வதேச தரப்போடு அந்தந்த நாடுகளில் உள்ள நாட்டு பிரதிகளோட நாங்கள் புதிய ரீதியில் இறுதியான இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லாமல் உலகம் வந்து இன்றைக்கு நவீன இடத்துக்கு வந்துட்டு நான் கடந்த முறையும் அதை பற்றி பேசிக்கிறேன். இப்போ பார்த்தா நாங்கள் அந்த தொழில்நுட்ப ரீதியாக மட்டும்தான் இந்த பார்வை. இப்போ நீங்கள் இஸ்ரேலை பார்த்தீங்கன்னா அவங்க டிஎன்ஏல சேகரித்து அந்த டிஎன்ஏ பயன்படுத்தி தங்களுக்கு எதிராக செயற்படுற தரப்புகள்கிட்ட ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதற்கான துல்லியமான தொழில்நுட்ப ரீதியான இன்றைக்கு உலகம் மாறிட்டு அந்த இலக்குகளை தாக்குற தொழில்நுட்பம் வந்துட்டு. அப்போ இந்த தொழில்நுட்பத்தில் வந்து எங்களோட தமிழ் இளைஞர்களும் இப்போ உள்ள நவீன தொழில்நுட்பத்தை வந்து கற்றுக்கொள்கிற அளவில் தேர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. அப்போ இது வந்து உலகம் வந்து தமிழ் மக்களுக்கு தீர்வு தர வேண்டியது. ரெண்டா எங்களுக்கு வலி இருக்குது. நாங்கள் இழப்பை சந்தித்த நாங்கள், பாதிக்கப்பட்டது நாங்கள். இப்போ இது வந்து எங்களை காணாமலாக்கப்பட்ட ஒரு விஷயங்களையும் வந்து இந்த டிஎன்ஏ சேகரிக்கிற விஷயங்கள் எல்லாம் முக்கியமாக தேவை. இந்த தொழில்நுட்பங்களெல்லாம் நாங்கள் பயன்படுத்தி இந்த இப்போ பல அம்மாக்கள் இறந்து கொண்டு வருகிறோம். இப்போ முக்கியமாக எங்களோட சேர்ந்திருந்த ஈழம் சிவராண்ட போவாங்க அந்த குடும்பமே அடையாளம் இல்லாமல் போயிட்டு இப்படி எத்தனையோ குடும்பத்தை நாங்கள் இதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிக்கணும்னா நாங்கள் நவீன தொழில்நுட்பத்தையும் இதுகளை நோக்கி நகருவோம். நாங்கள் எங்களோட இப்போ உள்ள நவீன தொழில்நுட்பத்து ரீதியாக நாங்களோட நகர்வுகள் வந்து எங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை வந்து ஒரு வெளிச்சமா. ஆமாம் ராஜ்குமார், இவ்வளவு நேரமும் சமகால அரசியல் நிலவரங்களை எம்மோடு பகிர்ந்து கொண்டீர்கள். நீங்கள் குறிப்பிட்ட விடயங்களை ஒட்டுமொத்தமாக சுருக்கமாக சொல்வதாயிருந்தால், இந்த நல்லிணக்கம் என்பது தமிழ் மக்களை மெல்ல கொல்லும் விஷம் என்பதை உணர்ந்து கொண்டு நாங்கள் விழிப்போடு நின்று எங்கள் விடுதலை போராட்டத்தை உறுதியோடு நடாத்துவதற்கு எல்லோரும் தொடர்ந்தும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த இடத்திலே நாங்களும் கேட்டுக்கொள்கின்றோம். இதுவரை இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை எம்மோடு பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி ராஜ்குமார். நன்றி, வணக்கம் மனோண்ணன். நன்றி, வணக்கம் தமிழ் முரசமான நேயர்களே, தமிழ் இனத்துக்கு வணக்கம். நன்றி, வணக்கம். நிலவரம். உலகம், நிலம், குலம், பண்பாடு, சமூகம் ஆகியவற்றில் அலைமோதுகின்ற சமகால நிலவரத்தின் மீதான பார்வை. தமிழ் முரசத்தின் வான்வெளியில் கருத்துக்களை காவி வருகின்றது நிலவரம்.